செடியிலேருந்து கத்திரிக்காய் பறித்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க நம்ம செடியில் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நம்ம குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கத்திரிக்காய் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி வந்துட்டாங்கங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய காய் வைக்குது, இந்த செடிக்கு வந்து நீங்கள் என்ன உரம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. செடிக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு உரமும் தனியாக போடுறதில்ல. பக்கத்தில் இருக்கிற இந்த இலையெல்லாம் வந்து கீழே விழுந்து மக்கி வராதாங்க. கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட எந்த செடி வச்சாலும் நல்லா காய் காய்க்கிற மாதிரி நிறைய பூ வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. நான் வந்து இதுவரையிலையும் எந்த ஒரு உரமும் பயன்படுத்துனது இல்லைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வந்து கொத்து கொத்தாக அழகாக குண்டு குண்டாக வந்திருக்குன்னு. தண்ணி மட்டும் போதுமான அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், மற்றபடி இந்த மண்ணில் இருக்கிற சத்தையை தாங்க அந்த செடிக்கு வருது. இன்றைக்கி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து சோப்புத்தூள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 5 பாக்கெட் வந்து 100 ரூபான்னு கொடுத்துருந்தாரு. அவரை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க வாங்கினாதாங்க அன்னைக்கான வருமானம் அவங்களுக்கு. இந்த மாதிரி சைக்கிள்லையோ இல்லை வண்டியிலையோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் வாங்கிடுவேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவிங்க.